ஃபோட்டோ கம்ப்ரஸர் ஆப் தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஆப்குள்ளே போயிட்டு சூஸ் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேலரிக்கு போகும். இந்த ஆப் வந்து நான் கொடுத்துருக்க லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கில் போயிட்டு இப்போது கேலரிக்குள்ளே போன பிறகு நமக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண பிறகு நமக்கு எத்தனை கேபியில் வந்து இந்த ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சைஸை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் சைஸ் வந்து 754 கேபி இருக்குது. இப்போ நான் 50 கேபிக்கு சுருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அது எத்தனை கேபிக்கு வருதுன்னு பார்க்கலாம். 47 கேபிக்கு வந்திருக்கு. இது மாதிரி இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது ப்ரொஃபைலில் ரொம்ப கம்மியான சைஸ் தான் கேட்கும். இப்போ அது மாதிரி இதிலெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இப்போ குவாலிட்டியை எனேபிள் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் பண்ணோம்னா குவாலிட்டி மாறாமல் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.